Happy morning students. 8th max exercise 3.7 la 6th sum பார்க்க போறோம். Let's start the sum. A total of 90 currency notes consisting only of rupees 5 and rupees 10 denominations amount to 500. Find the number of notes in each denomination. This is the question. So first of all question la enna கொடுத்திருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். A total of 90 currency notes. So அப்போ நம்ம கிட்ட வந்து எவ்வளவு currency notes இருக்கு? 90 currency notes இருக்கு. Okay. Consisting only of rupees 5 and rupees 10. இந்த 90 rupees note rupees 5 ஆவும் rupees 10 rupees ஆவும் நம்ம கிட்ட இருக்கு. 90 notes இருக்கு. Okay. இதுல மொத்தமா டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் நம்ம கையில இருக்குன்னா 500 rupees இருக்கு. Understand? So இப்போ என்ன கொஸ்டின்னா find the number of notes in each denomination. So 5 rupees note எவ்வளவு இருக்கு நம்மக்கிட்ட, 10 rupee note எவ்வளவு இருக்கு. This is the question. Okay, let's start the answer. Let x and y be the number of currency notes of rupees 5 and 10. ஸோ rupees 5 and 10 நம்ம as usual என்ன பண்ணிப்போம்னா என்ன வச்சுக்க போகிறோன்னா இப்போ எக்ஸு ஒய்ன்ற வேரியபிளாக வச்சுப்போம். எக்ஸை வந்து 5 ரூபி நோட்டாகவும் ஒய்யை வந்து 10 ரூபி நோட்டாகவும் நம்ம கன்சிஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது அப்போ அதை எடுத்துக்கிட்டோன்னா அந்த வேரியபிள் எடுத்துக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட என்ன ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், அந்த 5 ரூபியும் 10 ரூபியும் சேர்ந்து தானே 90 நோட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த 5 ரூபி நோட்டு 10 ரூபி நோட்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது 500. ஸோ 5 இன்ட்டு எக்ஸு 5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு நமக்கு ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 5x ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 500 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் இங்கே நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் வந்து சிம்பிள் ஈக்குவேஷன்ஸாக இருக்கும்போது ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் ஐ டிவைட் 5 ஹியர். ஓகே, ஸோ லெட்ஸ் டிவைட். ஸோ இது டிவைட் பண்ணும்போது இங்கே என்னாகும் எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 1s are 5ன்னு சொல்லும் போது நமக்கு எக்ஸ் கிடைக்கும். தென் 10 என்ன இருக்குது, 2 5s are 10ன்றதுனால 2yன்னு கிடைக்கும். தென் 100 5s are and 500ன்றதுனால இங்கே 100 கிடைக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு சிம்பிள் ஈக்குவேஷனாக வந்துட்டு. தென் தேர்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஒய். இங்கே நம்ம எக்ஸை மட்டும் எல்ஹெச்எஸில் வச்சுட்டு இந்த ஒய்யை என்ன செய்ய போகிறோம் ஆர்ஹெச்எஸ் சைடு கொண்டு போகிறோம். ஸோ ப்ளஸ் ஒய் என்ன ஆகிடும், ஆர்ஹெச் சைடு போகும்போது மைனஸ் ஒய் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஒய்ன்றதை நம்ம எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் 2ல் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு வேரியபிள் சீக்கிரமே கிடச்சிரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். ஸோ என்ன செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 90 மைனஸ் ஒய்ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 90 மைனஸ் ஒய், இங்கே என்ன சிம்பிள் அடுத்து இருக்குது ப்ளஸ் சிம்பிள், அதனால் நான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2y ஈக்குவல் டு 100. தட்ஸ் ஒன்லி ஐ எம் ரைட்டிங் ஹியர். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருது, இங்கே வேரியபிள்ஸ் பாருங்களேன் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2yன்னு இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணி பிக்கர் நம்பர் சைன் போடுவோம் இல்லையா. ஸோ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோன்னா 1 வரும். இங்கே பிக்கர் நம்பர் 2ன்றதுனால நமக்கு ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ 90 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கிடைக்கும். வி வாண்ட் ஒய். ஸோ ஒய்யை மட்டும் எல்ஹெச்எஸ் சைடு வச்சுட்டு 90யை ஆர்ஹெச்எஸ் சைட் கொண்டு போகும்போது ப்ளஸ் 90 என்ன ஆகிடும் மைனஸ் 19 ஆகும். ஸோ 100 மைனஸ் 19 கிடைக்கும். 100ல் 19 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து y ஈக்குவல் டு 10ன்ற வேல்யூ கிடச்சிருது. ஸோ சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 10 இன்ட்டு ஈக்குவேஷன் 1. நான் போய் ஈக்குவேஷன் 1ல் போய் y ஈக்குவல் டு 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன் மேம் ஈக்குவேஷன் 2ல் ஏன் சப்ஸ்டியூட் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 2 வந்து கொஞ்சம் லென்த்தியாக வரும். நம்ம எப்பயுமே சிம்பிளாக இருக்க ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் தான் ஆன்சர் வந்து சீக்கிரம் கிடைக்கும். அதனால் நான் வந்து ஈக்குவேஷன் 1 அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது, எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஒய்ன்னு கிடைக்குது. ஸோ ஒய் இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 90 மைனஸ் 10 கிடைக்கும். 90லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் 80 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 18 வருது. ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட், நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட் எவ்வளோ இருக்குன்னா 80 இருக்குது. நம்பர் ஆஃப் 10 ருபீஸ் நோட் எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்குது. ஏன்னா எக்ஸை தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் 5 ரூபி நோட்டாகவும் ஒய்யை தான் நம்ம 10 ரூபி நோட்டாகவும் வச்சுருக்கோம். அதனால நமக்கு எக்ஸ் வந்து 5 ரூபி நோட்டு 18னும் 10 ரூபி நோட்டை 10ன்னு வரும். இது ஆன்சர் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம், 80ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 90. ஸோ 90 கரன்சி நோட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா, கரெக்டு. அதே இது நம்மக்கிட்ட 500 இருக்குது. இங்கே 500 கிடைக்குதான்னு பார்க்கலாமா. 5 இன்ட்டு
5 into 8 என்ன வரும் 400. தென் இங்கே 10 into 10 என்ன வரும் 100. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 வரும். ஸோ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஆன்சர்லையும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம செஞ்ச ஆன்சர் கரெக்டுன்றதை ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.